இன்னைக்கு ஒரு உயிருள்ள விஷயம்னு ஒரு படம் 1983 மார்ச் 4. நான் டேட் வரைக்கும் சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா இதை சொல்லி அப்படியே டைவர்ட் ஆயிடும். நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், பிஏ கோல்டு மெடல். நான் வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக்கை படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்லை என்னுடைய படத்தில் உயிருள்ள நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம், காதல் காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எழுதிருக்கையா, நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால் தான் வாழ்த்த வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம். விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு. இன்னைக்கு கொடி கட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு வந்து என்ன பாராட்டுன்னு அந்த பாராட்ட எதிர்பார்க்கிறோம் டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிற, ஒரு செல்வமணியை பார்க்கிற, என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்த. அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதாரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் வந்து நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துருவ. நோ. படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு தலை ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகன் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனா அவர் எனக்கு ரசிகன், ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்லுமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனா நான் செல்லுமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு வந்து என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்த இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்லுமணி பிடிக்கும்.